தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களின் மூத்த மகன் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களின் 90வது பிறந்த நாள். இந்த நாளில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சீபா ஆதித்தனார் அவர்கள் ஊடகத்துறையில் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல சமூக மற்றும் அரசியல் தளங்களில் அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. குறிப்பாக ஈழத்தமிழர்களின் நலன்களில் மிகுந்த அக்கறை காட்டியவர். திராவிட இயக்கத்தின் பணிகள் ஈழத்தமிழர்களை நோக்கி குவிமையப்படுத்தப்படுவதற்கு நம்முடைய சீபா ஆதித்தனார் அவர்களின் பங்களிப்பு மிகவும் கணிசமானது. தமிழன் கால்வாய் என்று அவர்தான் முதலில் ஒரு கனவு திட்டத்தை அறிவித்தார். அது இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத நிலையிலே அங்கே ராமர் பாலம் கட்டினார் என்ற காரணத்தை சொல்லி தடுக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆதித்தனாரின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதிலே அவருடைய அருமை புதல்வர்கள் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களும் சிவந்தி ஆதித்தன் அவர்களும் தம் வாழ்நாள் முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றினார்கள் என்பதை தமிழ் சமூகம் அறியும். ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த ஊரில் அவருக்கு தமிழக அரசு திருவுருவச் சிலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆதித்தனார் குடும்பம் ஆற்றிய பங்களிப்பை என்றென்றைக்கும் தமிழ் சமூகம் நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்திடும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பதிவு செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சார், இந்த அதானி பங்குகளில் அந்த செபி தலைவர் முதலீடு செய்ததுல நேற்று ஒரு அறிக்கையை அந்த ஹிண்டன்பர்க் புது அறிக்கை வெளியிட்டிருக்குது. இது எப்படி பாத்தீங்கன்னா இந்த செபியோட விவகாரத்திலேயே முதலீடுல நிறைய முறைகேடுகள் நடந்ததா கடந்த காலத்திலும் பார்ப்போம். இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை எப்படி பார்க்கணும்? இந்த அறிக்கையை நான் முழுமையாக பார்க்க வேண்டும், இன்னும் படிக்கவில்லை. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அது கண்டும் காணாமல் அனைவராலும் கடந்து செல்லப்பட்டது அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் ஊடக வெளிச்சத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை கவனிக்கிற போது ஜனநாயக சக்திகள் இது தொடர்பான விவாதத்தை, உரையாடலை பெரிய அளவிலே முன்னெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை, ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அண்மையில் வெளியான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எஸ்சி/எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமி லேயரை பயன்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருந்தது. எஸ்சி/எஸ்டி மக்களை மாநில வாரியாக பல்வேறு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு
அதிகாரமளிக்கக்கூடிய தீர்ப்பையும் அது வழங்கியிருக்கிறது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே அளிக்கப்பட்ட தீர்ப்பாக தெரியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைத்து அகில இந்திய அளவில் அவர்களை ஒரு பெரும் எண்ணிக்கை பலம் கொண்ட அரசியல் சக்தியாக அணிதிரட்ட வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை சிதைக்கும் வகையில் பட்டியல் சமூகத்தினரை பிளவுபடுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே அருந்ததியர் சமூகத்திற்கு உள்ளொதுக்கீடு வழங்குவது தலித் மக்களை பல்வேறு குழுக்களாக பாகுபடுத்தி வழங்கப்படுகிற ஒன்றல்ல. அவ்வாறு பிரிக்கவில்லை. எஸ்சி சமூகத்தினர் ஒரே தொகுப்புக்குள் இருக்கிறார்கள். அதிலே கணிசமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அவசியம் என்பதை திமுக தலைவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் உணர்ந்து அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார். அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்று அந்த கோரிக்கை 100 விழுக்காடு வரவேற்க தகுந்தது என்பதை வலியுறுத்தி ஆதரவு தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் அருந்ததியர் சமூகத்திற்கு 3% இடஒதுக்கீடு அன்றைக்கு திமுக அரசு காலத்திலே வழங்கப்பட்டது. அந்த ஒதுக்கீடு என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிற ஒதுக்கீடு என்பது மொத்தமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு ஷெட்யூல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த சாதிகள் இருக்கிறார்களோ அவர்களை 3 குழுக்களாகவோ 4 குழுக்களாக பிரித்து அந்த மாநிலங்களில் இருக்கிற இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தர வேண்டும் என்று ஒரு நிரந்தரமான பிளவை ஏற்படுத்தக்கூடிய பட்டியல் சமூகத்தினருக்கிடையே ஒரு நிரந்தரமான பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஆலோசனையை அது வழங்கியிருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே சப்கேட்டகரைசேஷன் என்று அழைக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே பாராளுமன்றம் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலே ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருந்தார். மாநில அரசுகள் சாதி அடிப்படையில் பெரும்பாலும் முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பாராளுமன்றம் அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருந்தார். அதை நொறுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது. உள் ஒதுக்கீடு என்கிற சப்கோட்டா என்பது வேறு, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை சப்கேட்டகரைசேஷன் என்கிற பெயரிலே பிளவுபடுத்துவது என்பது வேறு. உச்சநீதிமன்றம் சப்கேட்டகரைசேஷன் செய்து அதை மாநில அரசின் கையிலே ஒப்படைக்கிறது. ஆகவேதான் அதை நாம் எதிர்த்து வருகிற 13ஆம் தேதி நாளை மறுநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். பெரும்பாலான மேடை பேச்சாளர்கள் பேசுனதுன்னா 2026 பெரிய மாற்றம் கொண்டு வந்ததா தலித் ஒரு மிகப்பெரிய தலைவரா உருவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலானோட குரல் இருந்துச்சு. இந்த விஷயத்துல பகுஜன் சமாஜ் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? பிசிகாவோட அரசியல் பேசக்கூடிய நேரம் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் யாரோ, தூண்டிவிட்டவர்கள் யாரோ, திட்டமிட்டவர்கள் யாரோ, பண உதவி கொடுத்து ஏவியவர்கள் யாரோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அந்த குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை வைத்து அரசியல் காய்களை நகர்த்துவதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விருப்பமும் இல்லை, உடன்பாடும் இல்லை. அரசியல் கட்சிகளுக்கும் நடிகர்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லி நேற்று அமைச்சர் தாமன் பேசியிருக்கிறாரு. விஜய் மறைமுகமா சுட்டிக்காட்டி அதை பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனத்தை? அது நீங்க அவர்கிட்டே கேளுங்க. அது நான் கருத்து சொல்றது எதுவும் இல்லை. மீனவர்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுவது தொடர்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரிலே வந்து போராடி தம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்க அதே வேளையில் இங்கே பலர், அதுவும் நாட்டு படகிலே போகக்கூடிய கட்டுமரத்திலே போகக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். வலை வீசி பிடிக்கிற மீனவர்கள் அல்ல, ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, கட்டுமரத்திலே போகக்கூடிய மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய அரசு தொடர்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும்.
அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் மீட்டு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், ஆணவ கொலை என்பது அக்கறைக்காக தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பெற்றோர்கள் வைத்துள்ள அந்த அக்கறையினால நடக்கிறது? ஆணவ கொலையை ஒரு குற்றம் இல்லை, அது வன்முறை இல்லை என்று சொல்லுவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும், அல்லது வணிக நோக்கமாக இருக்க வேண்டும். அதை வைத்து படம் எடுத்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும், லாபம் ஈட்ட வேண்டும் என்று கருதி சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது, கருத்துக்களை பரப்புவது நாட்டுக்கு நல்லதல்ல. அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பரப்புவது கவலை அளிக்கிறது.